வாங்க தீபாவளி மினி விலாக் பார்க்கலாம். இங்கே கிளைமேட் இப்படி தாங்க ஆரம்பிச்சது தீபாவளி டே அன்னைக்கு. அண்ட் நாங்கள் ஸ்பெஷலாக வடை சுட்டுருந்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வடை சுட்டு சாப்பிட்டோம் தீபாவளி அன்னைக்கு. இதுவே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். அண்ட் நாங்கள் வடைக்கறி செஞ்சு மொறு தோசை சுட்டு சாப்பிட்டோங்க. எனக்கு நான் மும்பையில் இருந்த வரைக்கும் வடைக்கறின்னு ஒரு ரெசிபி இருக்குன்னே தெரியாதுங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ரெசிபி இருக்குன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. அண்ட் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஆம்பளை பசங்க என்ன கேட்பாங்க, வெடி வெடிக்கணும். அவங்க என்னவா இருந்தால் என்ன, நம்ம வெடி வெடிச்சிடணும். ஸோ நாங்கள் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெடி வெடிக்கிறது. இதெல்லாம் நைட்டு வெடிக்கிற வெடிங்க. ஆனால் அவங்க காலையிலே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே. அவங்களோட என்ஜாய்மெண்ட் அதுதான், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் இது எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி எங்களுக்கு கொடுத்துருந்த ஸ்வீட்ஸ், இதெல்லாம் எனக்கு நல்ல மெமரிங்க. ஏன்னா என்னோடய சைல்ட்ஹுட்டில் நாங்கள் வெடி வெடித்ததெல்லாம் அவ்வளோ எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்லப்போனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், நல்லா கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அம்மா ஸ்வீட் செஞ்சுருப்பாங்க, அதை அங்கங்கே கொடுத்துட்டு வருவோம். இதுதான் எங்களோட தீபாவளி. அண்ட் என்னோடய தீபாவளி ட்ரெஸ் இது தாங்க. ரொம்ப சிம்பிள், பெருசாலாம் நான் வாங்கிக்கலை. கெட்ட தெரியாத பூவாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. சரி வைக்கலாமேன்ட்டு. அண்ட் லன்ச் டைமும் வந்துச்சு. நாங்கள் லன்ச்சு செஞ்சு சுட சுட சாப்பிட்டோம். சுட சுட சோறு அண்டு சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை செஞ்சு திருப்தியாக சாப்பிட்டோங்க. எங்களுக்கு தீபாவளி இப்படி தான் போச்சு. ஏன்னா பெருசாக எதுலேயும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணல. ஜஸ்ட்டு வெடி வாங்கினோம். அது ஆம்பளை பசங்க இருந்தால் வாங்கி தான் ஆகணும், அது டிஃபால்ட்டாக. ஸோ அது வாங்கிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணோம், நாங்கள் நல்ல ஒரு மூவி பார்த்தோம் லேப்டாப்பில். பார்த்துட்டு ஈவினிங் மேலே ஆயிடுச்சு. ஸோ வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி தாங்க எங்களோட தீபாவளி ஃபுல்லாக போச்சு. அவங்க எண்ட் ஆஃப் த டே என்னது, நம்ம பசங்க நல்லா ஹாப்பியாக இருந்தாங்களா, அது போதும். அந்த ஹாப்பினஸ்ஸே நம்மளை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடும்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளி எங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக போச்சு. பட் நெக்ஸ்ட் தீபாவளி ஒரு நல்ல தீபாவளியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நானே உருவாக்கிக்கிடுவேன் நான் நம்புகிறேங்க. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். என் லைஃப்பும் பார்த்திங்களா வெடி வெடிக்குது, இதே மாதிரி கலர்ஃபுல்லாக மாறும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோவுக்கு லைக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறாங்கங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறது தெரியல. பார்ப்போம்.